எஸ்ஆர் தமிழன் ஆன்மீகத்தின் சின்னம், தெய்வ நம்பிக்கையின் வண்ணம். எஸ்ஆர் தமிழன். எஸ்ஆர் தமிழன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2019ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடந்த அத்திவரதர் வைபவம் நம் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மாபெரும் ஆன்மீக நிகழ்வு இல்லையா? அந்த 40 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அற்புதத்தை தரிசிக்க முடியாதவர்களுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு தேடி வந்திருக்கிறது. ஆமாம், 12 ஆண்டுகளுக்குப் பிறகு பாதாள அறையிலிருந்து மீண்டும் வெளியே வருகிறார் கும்பகோணம் அத்திவரதர். இது நம்ம எஸ்ஆர் தமிழன் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்குள் போகலாம். கோயில்களின் நகரமான கும்பகோணத்தில் உள்ள புகழ்பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றுதான் பிரம்மன் கோயில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இங்கு மூலவராக ஸ்ரீ வரதராஜ பெருமாளாலும் தாயாராக ஸ்ரீ பெருந்தேவி தாயாரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். கும்பகோணத்தில் நடைபெறும் உலக புகழ்பெற்ற மாசி மகம் மற்றும் மகாமக பெருவிழாக்களின் போது இத்தல பெருமாள் காவேரிக்குச் சென்று தீர்த்தவாரி கண்டருளுவது பல நூற்றாண்டுகளாக நடந்து வரும் ஒரு சிறப்பான வழக்கமாகும். இவ்வளவு பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த ஆலயத்தின் மாபெரும் பொக்கிஷம்தான் பாதாள அறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அத்திவரதர். இந்த கோயிலின் மூலவர் சந்நிதிக்கு கிழக்கில் உள்ள ஒரு பாதாள அறையில் சுமார் 1.5 அடி உயரத்தில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்களுடன் மிகவும் திவ்யமான ரூபத்தில் இந்த அத்திவரதர் சிலை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே வருவார். ஆனால் கும்பகோணம் அத்திவரதர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் தெரியுமா? 1915ஆம் ஆண்டுக்கு பிறகு பல காரணங்களால் இந்த சிலை வெளியே எடுக்கப்படாமல் பாதாள அறையிலேயே மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருந்தது. அதன் பிறகு சரியாக 98 ஆண்டுகள் கழித்து 2013ஆம் ஆண்டுதான் முதன்முறையாக பக்தர்களின் தரிசனத்துக்காக மீண்டும் வெளியே கொண்டு வரப்பட்டார். இப்போது 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வருகிற மார்ச் 1, 2026 முதல் மீண்டும் வெளியே வருகிறார் நம்ம கும்பகோணம் அத்திவரதர். மார்ச் 1 முதல் மார்ச் 10 வரை தொடர்ந்து 10 நாட்கள் மட்டுமே இந்த தரிசனம் நடைபெறும். இந்த 10 நாட்களிலும் சுவாமிக்கு தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை என சிறப்பான பூஜைகள் நடைபெறும். தாயார்களுடன் இருக்கும் இந்த திவ்ய தம்பதி ரூபத்திலான அத்திவரதரை தரிசித்தால் நவக்கிரக தோஷங்கள் விலகும் என்றும் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்றும் பக்தர்களால் உறுதியாக நம்பப்படுகிறது. மார்ச் 1ஆம் தேதி தொடங்கும் இந்த அற்புத தரிசனத்தை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரோடும் சென்று கண்டு அருள் பெறுங்கள். இந்த முக்கியமான ஆன்மீக தகவலை உங்க நண்பர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.